ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் வெங்காய குழம்பு தான் செய்ய போகிறேன். கடுகு வெங்காயம் போட்டு நல்லா வதக்குவாங்க. சின்ன வெங்காயம் தான், முழுசாகவே போட்டு நல்லா வதக்குங்க. ஒரு தக்காளியும் போட்டு வதக்குவாங்க. நான் தக்காளி போட மறந்துட்டேன், அப்புறம் தான் போட்டேன். அப்புறம் ஒரு 10 15 20 பூண்டு போட்டுக்கோங்க. புளி கொஞ்சமாக ஊற வச்சு கரைச்சி ஊற்றுங்க. பூண்டும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் புளி கரைச்சி ஊற்றி குழம்பு மசாலாத்தூள் போடணும். தக்காளியும் போட்டு வதக்குவாங்க, நான் மறந்துட்டேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் புளி கரைச்சி ஊற்றி குழம்பு மசாலாத்தூள் போட்டுக்கோங்க. இது நான் ஸ்கூல் லஞ்சுக்கு தான், காலையில் சிம்பிள் மெத்தடில் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். ஏன்னா வெங்காயம் தக்காளி வதங்கிறது தான் நேரம் ஆகும் பாருங்க. கொஞ்சமாக புளி எடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் தேங்காய் ஊற்றலை, அதனால் கொஞ்சமாக புளி எடுத்துருக்கேன். ஒரே ஒரு தக்காளி தான் போட்டிருக்கேன். தக்காளி வந்து நான் லேட்டாக தான் போட்டேன். ஃபஸ்ட்டே வெங்காயம் போடும்போதே தக்காளியும் போட்டுருங்க. நல்லா வதக்கிட்டு புளி கரைச்சி ஊற்றி குழம்பு மசாலாத்தூள் போட்டு நல்லா சிம்மில் வச்சு அப்படியே நல்லா கொதிக்க விடுங்க. உப்பும் போட்டுக்கோங்க. நல்லா கொதித்து கெட்டியானதுக்கப்புறம் பூண்டு குழம்பு தயார். வெங்காயம் பூண்டு குழம்பு பாருங்கள், நல்லா கெட்டியாக வந்துடுச்சு. இன்னும் ஆற இன்னும் நல்லா கெட்டியாக வரும். கொஞ்சமாக குழம்பு செய்கிறதுனால காரம்லாம் பார்த்து போடுங்க, ரொம்ப போட்டுறாதீங்க. இது